வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இல்லப்பா நம்ம அனைவருக்கும் வணக்கம். தமிழர்களின் வீரத்திற்கும் பக்திக்கும் அடையாளமாக விளங்கும் தைப்பூசத் திருவிழா வந்துவிட்டது. 2026ஆம் ஆண்டு பிப்ரவரி 1ஆம் தேதி கொண்டாடப்படவிருக்கும் இந்த தைப்பூசத்தின் மகிமையையும் அதன் பின்னணியில் இருக்கும் சுவாரஸ்யமான ஆன்மீக உண்மைகளையும் தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்கப் போகிறோம். ஏன் இந்த திருவிழா? தை மாதம் பூச நட்சத்திரம் கூடி வரும் நாளையே நாம் தைப்பூசமாக கொண்டாடுகிறோம். தீய சக்தியான சூரபத்மனை அழிப்பதற்காக அன்னை பார்வதி தேவி தன் குமரனுக்கு ஞானவேல் வழங்கிய உன்னதமான நாள் இது. அதனால்தான் இந்த நாளில் முருகனை வழிபட்டால் தீமைகள் மறைந்து ஞானமும் வெற்றியும் கிடைக்கும் என்பது ஐதீகம். பக்தர்களின் நேர்த்திகடன் தைப்பூசம் என்றாலே நம் நினைவுக்கு வருவது அந்த பக்தி பரவசம்தான். பக்தர்கள் பல நாட்கள் கடும் விரதமிருந்து காவடி எடுத்தும் அலகு குத்தியும் முருகனுக்கு தங்களது நேர்த்திக்கடனைச் செலுத்துவார்கள். பழனி தண்டாயுதபாணி கோவில் முதல் மலேசியாவின் பிரம்மாண்ட பத்துமலை முருகன் வரை எங்கு பார்த்தாலும் அரோகரா முழக்கம் விண்ணை எட்டும். இந்த வருடம் என்ன சிறப்பு? இந்த 2026ஆம் ஆண்டு தைப்பூசம் ஞாயிற்றுக்கிழமை வருவதால் பக்தர்கள் கூட்டம் வழக்கத்தை விட அதிகமாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நீங்கள் தைப்பூசத்திற்கு விரதம் இருக்கிறீர்கள் என்றால் உங்கள் வேண்டுதல் நிறைவேற அந்த தமிழ் கடவுள் முருகனை மனதார வேண்டிக் கொள்ளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். நீங்களும் முருக பக்தர் என்றால் கமெண்டில் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்று பதிவிடுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி.